அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்க்கு இன்னுமோர் உணவாகவும் பயன்படுவது மழையே. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம் 4 பேர் முன் நமக்கு மேன்மையை தரும், நல்ல செல்வத்தையும் கொடுக்கும். இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா? அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்துடன் வருவதே இன்பம், பிற வழிகளில் வருவன துன்பமே புகழும் ஆகா. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும், தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே, பயனும் அதுவே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லாவற்றாலும் தமக்கே உரிமை உடையவராய் இருப்பர். அன்புள்ளவரோ பொருளால் மட்டும் அன்று, உடம்பாலும் பிறர்க்கு உரியவராய் இருப்பர். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந் தரு. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க, அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது, நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று, அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும், அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும். யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. எதை காக்க முடியாதவரானாலும் நா ஒன்றையாவது காத்துக் கொள்ள வேண்டும். முடியாது போனால் சொல்குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். தீயினாற் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினாற் சுட்ட வடு. ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட புண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்து காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும். ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சைச் சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது. ஒழுக்கம் விழுப்பந் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் அதை உடையவர்க்குச் சிறப்பை தருவதால் உயிரை காட்டிலும் மேலானதாக அதை காக்க வேண்டும். இன்னாசை தாரை ஒருத்தல் அவர்நாண நன்னயன் செய்து விடல். நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி, அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்துவிடுவதே. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க, கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க.
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. வாழும் நல்லவர்க்கு அறிவியலும் கலையியலும் சிறந்த கண் என்று அறிந்தவர் கூறுவர். செல்வத்துச் செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம், இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது. செவுக்குணவில்லாத போழ்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும். எப்பொருள் யார்யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையை காண்பது அறிவு. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலைச் செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக. தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்வோம் என்பது குற்றம். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செல்வத்தைச் சேர்க்கும், முயலாமல் இருப்பது வறுமைக்குள் சேர்ந்துவிடும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. பார்க்கும்போது மனம் மகிழாமல் முகம் மட்டுமே மலர பழகுவது நட்பு அன்று. அன்பால் மனமும் மலர பழகுவதே நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. பலர் முன்னே ஆடை நழுவும்போது உடனே சென்று உதவும் கைபோல நண்பனுக்கு துன்பம் வந்தபோது உடனே சென்று போக்குவதே நட்பு. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். எல்லா மக்களும் பிறப்பால் சமமே, அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே பெருமை வரும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல் பவர். பிறர்க்காகவும் உழுது தாமும் உண்டு வாழ்பவரே வாழ்பவர். மற்றவர் எல்லாரும் பிறரை தொழுது அவர் தருவதை உண்டு தருபவர் பின்னே செல்பவர் ஆவர்.